ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு போட சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அனிமி த தியேட்டர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 9 த கர்ஸ்ட். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 6வது 7வது படிக்கிற பொண்ணு, அவளும் அவங்க அம்மாவும் ஒன்றா ஒரு வீட்டில் இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நோய் ஒன்று இருக்கு, கைண்ட் ஆஃப் அ கர்ஸ். அவளுக்கு யாரோ ஒருத்தங்க கர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்னன்னா, அவள் கையில வந்து கம்ப்ளீட்டா ஒரு மார்க்கிங் இருக்கு, யாரோ ஒருத்தங்க கை பிடிச்ச மாதிரி ஒரு மார்க்கிங். ஸோ அந்த மார்க்கிங் இல்லாம அவ உடம்பு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலர்ஜெட்டிக்கா ஒரு டிசீஸ் மாதிரி ஒன்று இருக்கு. இதை பார்த்துட்டு அவளுக்கு அவன் மேலே வெறுப்பாகி அவ ஃபுல்லா அவளை க்ளோஸ் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. தட்டுறப்போ இவ கேட்கற யார் நீங்க, யார் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னா, சொல்லுங்கம்மா வாங்க அப்படின்னு. நீ கவலையே படாத, இப்ப நான் ஒரு சரியான ஆளை பிடிச்சிட்டேன், அவங்க உன்னை கண்டிப்பா குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றப்போ, நீங்களும் இத்தனையோ பேரை கூப்பிட்டு வந்துட்டீங்க, யாராலையும் இது சரி பண்ண முடியல, இப்ப இது சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, கண்டிப்பா சரியாயிடும், என்ன நம்பு, இந்த வாட்டி கண்டிப்பா உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை கொடுக்குறாங்க. இவளுக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா இதோட எங்கேயும் வெளில போக முடியாது, யாரையும் போய் பார்க்கவும் முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ அவன் என்ன சொல்றா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் 2 பேரும் கிளம்பி போறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு பழைய கோவில் மாதிரி இருக்கு. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ற இடமா இருக்கு. அப்போ போய் அவங்க மீட் பண்றாங்க ஒருத்தவங்க. அங்க வந்து ஒரு குருமாதான்னு சொல்லி அவங்க ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட கொஞ்சம் சீடர்களும் வராங்க. ஸோ இந்த குருமாதா கேட்கறாங்க, உன் கையை காட்டுமா. ஸோ அந்த பொண்ணு கையை காட்டுறா. கையை காட்டுறப்போ பார்த்தா அந்த கையில வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, பிளஸ் அந்த டிசீஸ் பரவுனது எல்லாத்தையும் அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, நம்மளோட ஏன்ஷியன்ட் இதுல வந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அது மூலமா இப்போ வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும், நம்ம குடும்பத்தை எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்றப்போ இவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, நம்ம குடும்பத்தை ஏன் பாதிக்கணும், இந்த பொண்ணு என்ன பண்ணா பாவம், இவ்வளவு ஏன் பாதிக்கணும், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு. இந்த மாதிரியே இருந்தா இவ என்ன வயசு பொண்ணு, இவ வெளியில கூட போக முடியல, அவரால என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்றப்போ குருமாத ஆர்டர் போடுறாங்க சீடர்களுக்கு, ஆரம்பிங்க அப்படின்ட்டு. ஒரு பயங்கரமான ஒரு பூஜை ஒன்று நடக்குது. சுத்தி கேண்டில் வச்சுக்கிட்டு பயங்கரமா மேல இருந்தாலும் எல்லாம் அடிச்சு அடிச்சு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நடுவுல இருக்கா. இந்த அம்மா வந்து இப்படியே தொட்டு மொத்தமா நீக்குறாங்க. மொத்தமா அந்த பிரிண்ட்ல இருந்து எல்லாமே போயிடுச்சு. கை அப்படியே பிளெயினா அப்படியே வெள்ளை வெள்ளையன்னு இருக்கா. ஜாப்பனீஸ் பொண்ணுல வெள்ளை வெள்ளையன்னு இருக்கா. அப்புறம் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு, அம்மா நீ கிளம்புமா, போயிட்டு வாங்க அப்படின்னு. அவங்க அந்த பொண்ணுக்கு ரியலைஸ் ஆகல நான் ஃபுல்லாவே சரியாயிட்டேனான்ட்டு. அவங்க அம்மா கேட்கிற, அம்மா நான் சரியாயிட்டேனாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அம்மா சொல்றாங்க, நீ பக்கவா சரியாயிட்ட, ஒன்னும் பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கார்ல கிளம்புறாங்க. இந்த குருமாதாவும் மற்ற சீடர்களும் அதான் போயிட்டு வாங்கன்னு சொல்லி டாட்டா காட்டி அனுப்பிச்சுட்டுறாங்க. அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு இவ்வளவு நாளா வந்து ஸ்கூலுக்கு போகாம இருந்த பொண்ணு இப்ப ஸ்கூலுக்கு போறா. ரெடி ஆகி கிளம்புறப்போ போன் ஒண்ணு வருது. இவங்க அம்மா எடுத்து பேசுறப்போ ஹலோ அப்படின்னு இந்த ஆசிரமத்துல இருந்து பேசுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, குருமாதா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணு இந்த நிலைமைக்கு இருக்காது, நான் ரொம்ப நன்றி சொன்னேன்றத சொல்லிடு, இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்கா, நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கா, எல்லாமே ஆகுது அப்படின்னு சொல்றப்போ நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது வேற, என்னன்னா குருமாதா நேத்து செத்துட்டாங்க அப்படின்னு. என்ன நேத்து செத்துட்டாங்கன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறப்போ, குருமாதா வந்து உங்க பொண்ணை காப்பாத்தணும்ன்றதுக்காக அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இது அவங்க ஆன்செஸ்டர்ஸ்ல இருந்து வந்ததுனால அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்க பொண்ணு உயிரை காப்பாத்துனாங்க. ஆனா இதோட இது முடியாது, இது கண்டிப்பா தொடரும். நான் ஆண்டவங்கிட்ட வேண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், உங்க பொண்ணு நல்ல ஹெல்த்ல நல்லபடியா இருக்கணும்ன்றதான் நான் வேண்டேன். இதுக்கப்புறம் எங்க கையில எதுவுமே கிடையாது, இந்த டிராப்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லி கட் பண்றாங்க. கட் பண்ற நேரம் இந்த பொண்ணு வெளியில போகுது. வெளியில போறப்போ ஃப்ரெண்டை பார்த்துட்டு, ஹே ஹாய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும் போது அப்படியே அவ கழுத்துல மறுபடியும் அந்த பிரிண்ட் உருவாகுது. அவ கழுத்தை அப்படியே நெருக்குது. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதையோட நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from your Hariharan from Anime Suru Channel. Thank you.